கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு 11:17. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். இருள் அடைந்த நேர் விடியற்காலத்தை போல் இருப்பீர். ஆமென். நம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாகவும், இருளடைந்த நம் வாழ்வு விடியற்காலத்தைப் போல வெளிச்சம் வர வேண்டும் என்று விரும்பாதவர் நம்மில் யார் இருக்க முடியும்? ஆனால் இந்த வசனத்தில் அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறதே, எப்பொழுது என்று தெரிந்தால்தானே நம்முடைய வாழ்விலும் பிரகாசத்தை பார்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு புரியும். எனவே இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தேவ அனுமதியுடன் சாத்தான் யோபுவை சோதித்ததையும், அவன் பருக்களால் வாதிக்கப்பட்டு இரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்திருந்தது பற்றியும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த சமயத்தில் யோபுவின் 3 சிநேகிதர்கள் அவனை பார்க்க வந்தனர். அதில் ஒருவனாகிய நாகமாத்தியனாகிய சோப்பார் கூறுவதைத்தான் இந்த 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது யோபுவுக்காக மட்டும் சொல்லப்பட்ட வசனம் இல்லை. இதை வாசிக்கும் நம் ஒவ்வொருவருக்காகவும் தேவனால், பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வார்த்தை. அதை சற்றே கவனமாய் கேளுங்கள். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாய் இருக்கும். நம்முடைய வாழ்வு செழிக்க வேண்டுமானால், நம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இருதயம் நம் தேவன் வாழும் ஆலயம். அதை பரிசுத்தப்படுத்தி அதில் மறைந்திருக்கும் அழுக்கு, பொறாமை, கோபம், வைராக்கியம், பெருமை எல்லாவற்றையும் களைந்து ஆவியின் கனிகளால் நிரப்பி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்பொழுது நம்மை நாமே முற்றிலுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர் பாதம் பணிகிறோமோ, அப்பொழுதே அவர் நம் உள்ளத்தில் புதிதான ஆவியை ஊற்றி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையாலான இருதயத்தை தந்தருளுவார். சுத்த இருதயத்தோடு நம்முடைய கைகளை அவருக்கு நேராக உயர்த்த வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாச அறிக்கையிடும் சங்கீதக்காரனைப் போல நாமும் விசுவாசத்தோடு அவருக்கு நேராக கைகளையும் கண்களையும் உயர்த்த வேண்டும். அடுத்ததாக நமக்கு சொல்லப்படும் காரியம், உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்பதை நாம் ஆழமாக அறிந்து வைத்திருக்கிறோம் இல்லைங்களா? எனவே தேவனுடைய பாதம் அமர்ந்து, கர்த்தாவே,
என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்றும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் என்றும் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர் என்று தேவன் நமக்கு உறுதி அளிக்கிறார். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தைப் போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாய் இருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். பயப்படுத்துவாரில்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார். எத்தனை அற்புதமான ஆழமான ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்களா? நம்முடைய இருதயம் பரிசுத்தத்தோடும் நம்முடைய சொல், செயல், சிந்தனை பரிசுத்தமாகவும் நம்முடைய கூடாரங்களில் அமைதியும் சமாதானமும் நிலவும் பொழுது, அப்பொழுதுன்னு சொன்னாங்க இல்லையா? எப்பொழுது? இந்த காரியங்கள், அதாவது நம்முடைய இருதயம் பரிசுத்தத்தோடு இருக்கணும். அடுத்தது நம்முடைய சொல், செயல், சிந்தனை எல்லாமே அக்கிரமமெல்லாம் இல்லாமல் நீங்கி பரிசுத்தமான செயல்களாக இருக்கணும். அதே போல் நம்முடைய கூடாரங்கள், அதாவது நம்ம வீடுகளில், குடும்பத்தில் ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நிலவணும். அப்பொழுது நம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை போல் இருக்கும். பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்கும். அங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பட்ட பகலே நல்ல வெளிச்சமாக இருக்கும். அதை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்கும். இப்போது இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது அப்பொழுது எப்பொழுது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நன்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்றே அவர் பாதம் அமர்ந்து, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.